அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு மைண்ட் சோல்ஜர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல்ல மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடைவதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, உங்களை யாரோ ஒரு நபர் தீவிரமாக நினைத்து கொண்டிருந்தால் இந்த அறிகுறிகள் தோன்றும். அதிலும் குறிப்பாக உங்களை ஒரு நபர் ஆழமாக மனதார நேசித்தால் இந்த அறிகுறிகள் கட்டாயமாக தோன்றும். நம்ம சேனல்ல இது போன்ற ஒரு பதிவை ஆல்ரெடி பார்த்திருக்கோம். நிறைய பேர் நீங்க கேட்டிருந்ததுனால இன்னொரு முறை நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் அறிகுறிகள்ல ஏதாவது 2 அல்லது 3 அறிகுறிகள் தோன்றினாலே போதும் உங்களை ஒரு நபர் ஆழமாக நினைக்கிறாங்கன்னு நம்ம எடுத்துக்கலாம். நம்ம பார்க்க போகும் அந்த பவர்ஃபுல் சிம்டம்ஸ் என்னன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நம்ம பார்க்க போகும் முதல் அறிகுறி தொடர்ச்சியாக தும்மல் ஏற்படுவது. ஒரு டஸ்டான இடத்துல நீங்க இருக்கீங்க அல்லது உங்களுக்கு கோல்டு இருக்கும் பட்சத்துல வரக்கூடிய தும்மல் நார்மலானது, அதை நீங்க கணக்கில் எடுத்துக்க வேண்டாம். தும்மல் வருவதற்கான எந்த ஒரு சூழ்நிலையும் இல்லாத பட்சத்துல தொடர்ச்சியாக உங்களுக்கு தும்மல் வந்துகிட்டே இருந்துச்சுன்னா கட்டாயமாக ஒரு நபர் உங்களை ஆழமாக நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். இன்னும் சில முக்கியமான சிம்டம்ஸ் நம்ம பார்க்க போறோம். ஆனால் இது எப்படி தோன்றதுன்னு பார்த்தோம்னா, பொதுவாகவே நம்முடைய எண்ணங்கள் அலைகளாக இந்த பிரபஞ்சத்தில் பரவக்கூடிய ஆற்றல் உடையது. ஒருவரை பற்றி மனதார ஃபுல் ஃபோக்கஸ்டா நம்ம நினைக்கும் போது நம்முடைய அழுத்தமான அந்த எண்ண அலைகள் அவங்களுடைய ஆழ்மனதில் ஊடுருவும். இந்த எண்ண மோதல்கள் தான் இது போன்ற சிம்டம்ஸை நமக்கு உருவாக்கி கொடுக்குதுங்க. அதாவது இயற்கையாக நம்மிடமிருந்து சில எண்ணங்கள் வெளியேறும். இதுல நம்ம யாராவது ஒரு நபர் ஆழமாக நினைக்கும் போது அந்த நபருடைய எண்ணங்கள் நம் மனதில் பெனட்ரேட் ஆகிறதுனால, புகுவதனால எண்ண மோதல்கள், இதை இங்கிலீஷ்ல தாட் கான்ஃபிளிக்ட்னு நம்ம சொல்லுவோம். இந்த எண்ண மோதல்கள் ஏற்படுவதனால தாங்க நமக்கு இது போன்ற அறிகுறிகள் தோன்றுது. இரண்டாவதாக நமக்கு தோன்றக்கூடிய அறிகுறி, நாம் ஆழ்ந்து உறங்கும் போது அந்த குறிப்பிட்ட நபர் நம்முடைய கனவில் வருவாங்க. அந்த கனவு ரொம்பவுமே ரியாலிட்டியா விவிட் ட்ரீம்ஸாக இருக்கும். இன்னும் சில பேருக்கு நாம் ஆழமாக உறங்கும் நேரத்துல சடனா கண் விழித்து பார்ப்பாங்க. அந்த விழிப்பு நிலை ரொம்பவுமே பிரிஸ்கா இருக்கும். பொதுவாக தூக்கத்திலிருந்து நம்ம எழுந்தோம்னா ஒரு தூக்க கலக்கம் இருக்கும். அதற்கு பிறகுதான் ஒரு தெளிவான நிலைக்கு நம்ம வருவோம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நபர் நம்மை ஆழமாக அவங்க நினைக்கும் போது நமக்கு ஏற்படக்கூடிய அந்த விழிப்பு ரொம்பவுமே பிரிஸ்கா தெளிவாக இருக்கும். நல்ல தூக்கத்திலிருந்து சடனா ரொம்ப பிரிஸ்கா நம்ம எழுந்திருப்போம். அடுத்ததாக சில பேருக்கு கால்கள் தானாக ஆட ஆரம்பிக்கும். இயற்கையாகவே சில பேருக்கு கால்களை ஆட்டும் பழக்கம் இருக்கும். ஆனால் யாரோ ஒரு குறிப்பிட்ட நபர் நம்மை ஆழமாக நினைக்கும் போது காலாட்டும் பழக்கம் இல்லாதவர்களுக்கு கூட கால்கள் அடிக்கடி தானாக ஆட ஆரம்பிக்கும். அடுத்த முக்கியமான அறிகுறி, நீங்க ரொம்ப சந்தோஷமா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்கீங்க அல்லது நீங்க டிவி பார்த்துட்டு இருக்கீங்க, மொபைல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சடனா உங்களுடைய மூட் ஸ்விங் ஆக ஆரம்பிக்கும். அதாவது சடனா நீங்க ரொம்ப டல்லா ஃபீல் பண்ணுவீங்க. உங்க கண்கள்ல இருந்து தண்ணீர் வர ஆரம்பிக்கும். ஏதோ ஒரு இனம் புரியாத கவலை, சோகம் சடனா உங்களை ஆக்கிரமிக்கும். உங்க பக்கத்துல இருக்கிறவங்களே கேட்பாங்க, நல்லா சந்தோஷமா இருந்த சடனா நீ டல் ஆயிட்டேன்னு கேட்பாங்க. சோ சடனா இது போல நம்முடைய மூட் சேஞ்ச் ஆனாலும் நம்மை ஒரு குறிப்பிட்ட நபர் ஆழமாக நினைக்கிறாங்கன்னு அர்த்தம். அடுத்ததாக ரொம்பவுமே நுட்பமான ஒரு சிம்டம் என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு நல்ல பெர்ஃப்யூம் ஸ்மெல், சென்ட் ஸ்மெல் உங்களுக்கு வரும். உங்க பக்கத்துல யாருமே பெர்ஃப்யூம் போட்டிருக்க மாட்டாங்க, நீங்களும் சென்ட் போட்டிருக்காம இருக்கலாம். இருந்தாலும் இதமான ஒரு நல்ல நறுமணம் வருதுன்னா கட்டாயமாக உங்களை ஒரு நபர் நினைக்கிறாங்கன்னு அர்த்தம். அடுத்ததாக இருக்கக்கூடிய அறிகுறி ஷார்ட் டெம்பர். சில பேருக்கெல்லாம் இயற்கையாகவே முன்கோபம் இருக்கும். ஆனால் அப்படி முன்கோபம் இல்லாதவங்களுக்கு கூட சடனா ஷார்ட் டெம்பர் பர்சனா அவங்க மாறுறாங்கன்னா கட்டாயமாக ஒரு குறிப்பிட்ட நபர் அவங்களை நினைச்சிட்டே இருக்காங்கன்னு அர்த்தம். சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட அதிகமா கோபப்படுவாங்க. கொஞ்சம் ஞாபக மறதியும் ஏற்படும். ஒரு விஷயத்தை ஃபுல் கான்சென்ட்ரேஷனோட செய்ய முடியாத ஒரு சின்ன நிலை உருவாகும். அந்த பர்சனே இதை நல்லா ஃபீல் பண்ணுவாங்க. நமக்கு இப்போ ஷார்ட் டெம்பர் அதிகமா இருக்கு, கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் குறையுது, ஞாபக மறதி அதிகமாகிறத ஃபீல் பண்ணுவாங்க. அடுத்த மிக மிக முக்கியமான அறிகுறி பட்டர்ஃப்ளைஸ் பார்ப்பது, பட்டாம்பூச்சியை காணுதல். ஒரு கார்டன்ல நீங்க உட்கார்ந்திருக்கீங்க அல்லது பட்டர்ஃப்ளை வரக்கூடிய இடத்துல நீங்க இருக்கீங்கன்னா இது காமனான விஷயம். ஆனால் பட்டாம்பூச்சிகள் வராத இடத்துல நீங்க உட்கார்ந்து இருக்கும் போது ஏதோ ஒரு பட்டாம்பூச்சி உங்களை சுற்றி வருது, உங்க பக்கத்துல வருதுன்னா கட்டாயமாக யாரோ ஒரு நபர் ஆழமாக அன்பாக உங்களை நினைச்சிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். இன்னமும் சில அறிகுறிகள் இருக்குங்க, அதை நம்ம இன்னொரு பதிவுல பார்க்கலாம். இப்ப நம்ம பார்த்த சிம்டம்ஸ்ல உங்களுக்கு ஏதாவது அறிகுறிகள் இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கட்டாயமாக நீங்க சொல்லுங்க. அடுத்ததாக நாம் நினைத்ததை நடத்தி காட்டக்கூடிய சில தாந்திரிக பொருட்களை பற்றி பார்க்க போறோம். முதலாவதாக ரோஸ் குவார்ட்ஸ் கல். ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணக்கூடியது, உறவு முறைகள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய கல். யாரெல்லாம் இதை யூஸ் பண்ணலாம்னு பார்த்தோம்னா, கணவன் மனைவி
மனைவி, உண்மையான காதலர்கள், நண்பர்கள், நெருங்கிய உறவினர்கள்னு உங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் இந்த ரோஸ் குவார்ட்ஸ் கல்லை நீங்க பயன்படுத்தலாம். எவ்வளவு பெரிய மனஸ்தாபம் பிரச்சனை காரணமாக உங்ககிட்ட பேசவே மாட்டேன்னு போனவங்களை கூட சுலபமாக ஈர்க்கக்கூடிய ஆற்றல் மிக்க கல் இது. அதே போல ஒரு ஆபீஸ்ல நீங்க ஒர்க் பண்றீங்க, அங்க இருக்கக்கூடிய உயர் அதிகாரி உங்களுடைய உழைப்பை அவங்க பெருசா எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க, உங்களை சரியா நடத்த மாட்டேங்கிறாங்கன்ற பட்சத்துல அவர்களுக்காகவும் இந்த கல்லை நீங்க பயன்படுத்தலாம். எப்படி பயன்படுத்தணும்னு பார்த்தோம்னா, ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் உங்களுடைய வலது உள்ளங்கைக்குள்ள, ரைட் ஹேண்ட் உள்ளங்கையில இந்த கல்லை வச்சுட்டு விரல்களால மூடி அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயரை சொல்லி வசி வசின்னு சொல்லணும். உதாரணத்திற்கு அந்த நபருடைய பெயர் ராஜான்னு இருக்கிற பட்சத்துல ராஜா வசி வசி, ராணின்னு இருக்கிற பட்சத்துல ராணி வசி வசி. இது போல 5 முதல் 10 நிமிடங்களுக்கு கவனம் சிதறாமல் அந்த நபரை மனதார நினைச்சுக்கிட்டே சொல்லணும். இது போல குறைந்தபட்சம் 21 நாட்கள் அல்லது 48 நாட்கள் வரை தொடர்ந்து நம்ம சொல்லும் போது அந்த நபர் தானாக நம்ம கிட்ட வந்து பேசுவாங்க. உண்மையான ஆழமான அன்பு, பாசம், காதல், நட்புணர்வு, நல்ல புரிதலை தரக்கூடியது இந்த ரோஸ் குவார்ட்ஸ் கல். இரண்டாவதாக நம்ம பார்ப்பது ஸ்ரீ சக்கர எந்திர பிரமிட். இதை ஒரு வசிய பிரமிட்னு கூட நம்ம சொல்லலாம். 5 விதமான எந்திரங்கள் இந்த பிரமிட்ல பதிக்கப்பட்டிருக்குங்க. ஸ்ரீ கணபதி யந்திரம், ஸ்ரீ வாஸ்து யந்திரம், ஸ்ரீ தன ஆகர்ஷண குபேர யந்திரம், ஸ்ரீ அஷ்டலட்சுமி யந்திரம் மற்றும் ஸ்ரீ சக்கர எந்திரம். பொதுவாகவே சாதாரண பிரமிட்குள்ள நாம் எழுதி வைக்கக்கூடிய கோரிக்கைகள் உடனடியாக நிறைவேறும். அதிலும் எந்திரங்கள் பதித்த பூஜைகள் செய்யப்பட்ட இந்த பிரமிடுக்குள்ள நாம் எழுதி வைக்கக்கூடிய எந்த ஒரு கோரிக்கையாக இருந்தாலும் சரி, அது மின்னல் வேகத்தில் நிறைவேறும். விரும்பிய நபரை ஈர்ப்பதற்கு 2 மெத்தட்ல இந்த பிரமிடை நம்ம பயன்படுத்தலாம். அதை இப்ப நம்ம பார்க்க போறோம். இதை தாண்டி மற்ற கோரிக்கைகளுக்கு இந்த பிரமிடை எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம்னா, ஒரு சின்ன பிரியாணி இலை, பிரிஞ்சு இலை எடுத்துக்கோங்க. அதுல கிரீன் கலர் பெண்ணால உங்களுடைய கோரிக்கை நிறைவேறிட்டதாக அல்லது நிறைவேறி கொண்டிருப்பதாக எழுதி இந்த பிரமிட் வைக்கக்கூடிய ஸ்ரீ சக்கர தட்டுல வச்சு பிரமிடால அதை நம்ம மூடி வைக்கணும். தினமும் 2 நிமிஷம் இந்த பிரமிடுக்கு பக்கத்துல உட்கார்ந்துட்டோ நின்னுட்டோ நம்ம எழுதி வச்சிருக்கக்கூடிய அந்த வரிகளை சொல்லணும். இப்படி நாம் செய்யும் போது அந்த கோரிக்கை மின்னல் வேகத்தில் நிறைவேறும். விரும்பிய நபரை விரைவாக சுண்டி இழுக்க 2 மெத்தட்ஸ் இருக்குங்க. முதலாவதாக ஒரு பிரியாணி இலை எடுத்துக்கோங்க. அதுல கிரீன் கலர் பென்ல நீங்கள் விரும்பும் நபருடைய பெயரை ஃபர்ஸ்ட் எழுதிடுங்க. அதற்கு கீழே மம வசிய வசிய ஸ்வாகா இது போல நீங்க எழுதணும். உதாரணத்திற்கு நான் எழுதியிருக்கேன் பாருங்க, ராஜா மம வசிய வசிய ஸ்வாகா, ராணி மம வசிய வசிய ஸ்வாகா. இது போல நீங்கள் விரும்பும் நபருடைய பெயரை எழுதி மம வசிய வசிய ஸ்வாகான்னு எழுதிட்டு ஸ்ரீ சக்கரம் பதித்த அந்த தட்டுல வச்சுட்டு அதற்கு மேல இந்த பிரமிடால நீங்க மூடி வைக்கணும். அடிக்கடி இந்த பிரமிடை திறந்து பார்க்க கூடாதுங்க. ஒன்ஸ் நீங்க எழுதி வச்சிட்டீங்கன்னா டெய்லி 2 நிமிஷம் அந்த பிரமிடுக்கு பக்கத்துல உட்கார்ந்து நீங்க எழுதி வச்சிருக்க அந்த வாக்கியத்தை 2 நிமிஷம் அமைதியா சொல்லுங்க. இதை நீங்க வீட்ல, ஆபீஸ்ல, ஒர்க் பண்ற இடம் எங்க வேணாலும் நீங்க வச்சுக்கலாம். இரண்டாவது மெத்தட் என்னன்னு பார்த்தோம்னா, அந்த குறிப்பிட்ட நபருடைய போட்டோ நீங்க வச்சிருந்தீங்கன்னா அதற்கு பின்னாடி கிரீன் கலர் அல்லது ப்ளூ கலர் பென்ல வசி வசின்னு எழுதணும். எழுதிட்டு பிரமிடால நீங்க மூடி வச்சிருங்க. தினமும் 2 நிமிஷம் அந்த நபருடைய பெயரை சொல்லி வசி வசின்னு சொல்லணும். உதாரணத்திற்கு ராஜான்னு அவங்க பெயர் இருக்குன்னா ராஜா வசி வசி, ராணின்னு பெயர் இருக்குன்னா ராணி வசி வசின்னு 2 நிமிஷம் நம்ம சொல்லிட்டு வரணும். இத்தனை நாட்களுக்கு தான் இதை செய்யணும்னு ஒரு கட்டுப்பாடுகள் கிடையாதுங்க. டெய்லியுமே இதை நீங்க செஞ்சுட்டு வரும்போது சில நாட்களில் இருந்தே மிகப்பெரிய பலன்கள் தெரியும். இது தவறான வசியம்லாம் கிடையாதுங்க. நேர்மறையாக, பாசிட்டிவாக ஒரு குறிப்பிட்ட நபரை ஈர்க்கக்கூடியது. இப்ப நம்ம பார்த்த பொருட்களுடன் இன்னமும் சில முக்கியமான தாந்திரிக பொருட்கள் இருக்குங்க. இவை அனைத்தையுமே வியாபார நோக்கத்திற்காக செய்யறது கிடையாதுங்க. இது கடையெல்லாம் வச்சு நம்ம கொடுக்கறது இல்ல. தேவைப்படுறவங்களுக்கு ஒரிஜினலான தெய்வீக பொருட்கள் போய் கிடைக்கணும், நல்ல பலன்கள் பெறணும்ன்றதுக்காக தாங்க இந்த முயற்சியை நம்ம எடுத்திருக்கோம். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை, பௌர்ணமி மற்றும் சில குறிப்பிட்ட விசேஷ நாட்கள்ல பூஜை செஞ்சு இந்த பொருட்களை நம்ம கிளைண்ட்ஸ் கிட்ட கொடுக்கறதுனால இதனுடைய பலன்கள் பல மடங்காக பெருகி நமக்கு கிடைக்குதுங்க. இந்த தாந்திரிக பொருட்கள் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை கிளியரா கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தனியாக கொரியர் சார்ஜஸ் உண்டு. தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.